வாங்க மக்களே, அடுத்தது பார்க்கலாம். ஸோ அவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு வர வச்சது டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அப்போ தான் நீங்கள் லாங் டேஸ் எங்க கூட வந்து ஸ்டே பண்ணுவீங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஸோ எனக்கும் அந்த இடம் எல்லாமே ஓகே இருந்தது, ஒர்க் கல்ச்சர் எல்லாமே. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு பிளான் எனக்குள்ளே க்ரியேட் ஆச்சு. ரியலி அந்த விசிட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டைம், ஃபினான்ஷியலாக நான் ட்ராவல் பண்ணேன், அந்த ஃபினான்ஷியல் டைம் அதான் மிட் நைட்டில் எந்திரிச்சு போனாலும் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தால் கூட, பட் அந்த ஒரு விசிட் எனக்கு ரியலி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுள் கொடுத்துச்சு. இங்கே தான் நம்ம வேலை செய்ய போகிறோம் அப்படி தான் அந்த இடம் இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம வந்து லாங் டேர்மாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இது கொடுத்துச்சு. ஸோ ஃபைனலாக அவங்கள பேசிட்டு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் சேலரி அகைன் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குன்னு ஆப்ரேஷன் மேனேஜர் வந்து சொன்னார். தென் நான் அதுக்கான டீட்டெயிலை கொடுத்தேன். அப்புறம் அவர் கொஞ்சம் அப்படி அவருடைய பாயிண்ட்டை ஷேர் பண்ணார். அப்புறம் அந்த டிஸ்கஷனில் போயிருந்தது. அப்புறம் ஃபர்தராக நான் கிளம்பிட்டேன் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அவங்க ரிலீவ் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஹெச்ஆர் வந்து கால் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தென் நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் டே எனக்கு ஹெச்ஆர் வந்து எனக்கு கால் வந்தது. வீட்டில் கேட்டாங்க, உங்களுக்கு ஓகேவா என்ன கேட்டுட்டு தென் அகைன் வந்து சேலரி டிஸ்கஷன் போச்சு. சேலரி டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதை அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நெகோசியேஷனை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் வித் வந்து பார்த்திங்கன்னா லோ அமௌண்ட்லேருந்து போயிட்டாங்க. நான் அப்புறம் மார்கெயின் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போனேன். அரௌண்ட் நான் என்ன கேட்டனோ அந்த இதுக்கு வந்துட்டாங்க அவங்க ஃபைனலி. ஏன்னா என்னுடைய வேல்யூ நான் என்னன்றதை அவங்களுக்கு தெரிவித்தேன். ஸோ அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற கேள்விகளை அவங்க கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அந்த இதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அரௌண்டு 45% எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நான் ப்ரீவியஸ் சேலரிலேருந்து 45% இன்க்ரீஸ் தரதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ரியலி வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்கல. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க அக்ரி பண்ணது. ஸோ நானும் ஓகே சொல்லிட்டேன். அண்ட் ஃபைனலி ஹெச்ஆரும் ஓகே சொல்லிட்டாரு. அண்ட் ஃபர்தராக கார்பரேட் ஆஃபீஸில் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் லெட்ரு சென்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4-5 days ஆகிடுச்சு இன்னையோட. ஸோ எனக்கு இன்னும் அந்த ஆஃபர் லெட்டர் ரிசீவ் ஆகலை. பட் நானாக ஒரு டைம் ஹெச்ஆர் கால் பண்ணேன், சார் இந்த மாதிரி அப்படின்னு. ஸோ சொன்னார், வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல் பை தி ஹையர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாரு. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ ஹோப் நான் அந்த ஆஃபர் லெட்டர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை நான் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவேன். அண்ட் ஃபர்தர் மைல் ஸ்டோன்ஸ் நான் அச்சீவ் பண்ண நான் நினைக்கிறேன். வில் சி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படி. ஓகே, தேங்க்யூ. அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.